பன்னீர் ரோஜா இந்த செடியில் உள்ள பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த அழகிய பன்னீர் ரோஜா செடிகளை பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏனைய ரோஜா செடிகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த பன்னீர் ரோஜாக்கு உண்டு. நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் இந்த செடி வாழும். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 10 அடி உயரம் வரைக்கும் இந்த பன்னீர் ரோஜா செடி வளரும். இப்படிப்பட்ட பன்னீர் ரோஜா செடி கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு நான் சில டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பன்னீர் ரோஜாக்கு நிச்சயமாக வெயில் தேவை. அதனால் வெயில் படுற இடத்துல தான் இந்த பன்னீர் ரோஜா செடியை நீங்கள் வளர்க்கணும். அப்போந்தான் அதிகமாக பூக்கும். அதே சமயத்தில் பூக்கள் பூக்கும்போது அப்படியே அந்த பூவை செடியோடு விட்டுறாமல் அந்த தண்டு பகுதியோடு சேர்த்து கட் பண்ணிடுங்க. இதன் மூலமாக அதிகமாக கிளைகள் உண்டாக்கி பூக்கள் அதிகமாக பூக்கும். அடுத்ததாக வாழைப்பழத்தோலை தண்ணீரில் 2 நாள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு விடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக பூக்கள் பெரிதாக பூக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் சாம்பல் எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி அந்த தண்ணீரையும் இந்த பன்னீர் ரோஜாக்கு விடலாம். இது எல்லாவற்றையும் விட பன்னீர் ரோஜா செடிகள் அதிகமாக பூக்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு விஷயம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் சேர்ற வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், அதுக்கப்புறமா முட்டை ஓடு இதையெல்லாம் சேகரித்து பன்னீர் ரோஜா செடிகளோட வேருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படா வண்ணம் மண்ணை தோண்டி புதைச்சிருங்க. இப்படியெல்லாம் செய்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டு பன்னீர் ரோஜா செடியும் கொத்து கொத்தாக மிகவும் வாசனையாக பூக்கள் பூத்து குலுங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.